கீழே விழுந்தார்கள், எந்த இடத்துல விழுந்தார்கள், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்கே இருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எப்படி கீழே விழுந்தார்கள், எங்கே விழுந்தார்கள், எங்கே விழுந்தார்கள். இது குறித்து இந்த வாரமும் அடுத்த வாரம் என்னவென்றால், அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது, ஒரு தேவ தூதனாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய தூதனாய் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக இப்போ நம்ம பார்க்கிறோம். ஆவின் வரங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லைங்களா? தேவனுடைய ஊழியர்களுக்கு முக்கியமா ஆவின் கனிகள் இருக்க வேண்டும். ஆவின் கனிகள் இருந்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். ஆவின் வரங்கள் இருந்தால் பரலோகம் போக முடியாது. நல்லத்தான், ஆவின் வரங்கள் இருக்கிறது நல்லத்தான். ஆனால் எப்படி நமக்கு ஆவின் வரங்கள் இருக்கிறதோ, மனித குலத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, அதே வண்ணமாகவே அவன் பரலோகத்தில் ஒரு தேவதூதனாய் இருக்கும் பொழுது அவனுக்கும் ஆவின் வரங்கள் இருந்தது. 8 ஆவின் வரங்கள், நமக்கு 16 ஆவின் வரங்கள். நம்ம நினைச்சுதான் இருக்கிறோம். பாத்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் எத்தனை அதிகாரம்? 11 அதிகாரம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 9 வரங்கள். அது மாத்திரம் தான் நம்ம நினைச்சிருக்கோம். 9 வரங்கள் அவ்வளவுதான் பைபிள்னு சொல்லிட்டு, அது கொரிந்தி பட்டணத்துக்கு அங்க உள்ள ஜனத்துக்கு அவர் எப்படி எழுதினாரோ, அந்த வரங்கள் எப்படி கிரியேட் செய்யுமோ அதை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டது. அதை பிடித்துக்கொண்டு இவ்வளவுதான் வரங்கள் என்று சொல்லக்கூடாது. அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறது அதுதான். நாங்கள் ரொம்ப துக்கப்படுவோம். இவ்வளவுதான் 9 தான் ஆவின் வரங்கள், இவ்வளவுதான் வேதத்தை வாசித்தது. ரோமரை படிச்சு பாருங்க, ரோமர்லயும் ஆவின் வரங்கள் உண்டு, ஆவின் வரங்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வாரம் சாத்தானுடைய வர்ணங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவனுடைய ஆடைகள் எப்படி இருந்தது, பரலோகத்துல அவன் ஒரு தூதனாய் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான். இந்த 2 வாரம் இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானித்து விட்டால், இந்த LGBTQ பின்பாக கிரியேட் செய்கிற ஆவிகளை நீங்க ஈஸியா அறிந்து கொள்ள முடியும் உங்களால. யார் இந்த ஆவிகள், எங்கே இருந்தது, ஏன் மனித குலத்தை இந்த ஆவிகள் கெடுக்கிறது, ஏன் மனித குலத்தை இந்த ஆவிகள் பாவத்தில் விழ வைக்கிறது. இன்றைக்கு அடுத்த வாரம் நம்ம தியானிக்கும் பொழுது அந்த LGBT குறித்து நம்ம 2 வாரம் விட்டு நம்ம தியானிக்கும் பொழுது ஆவியான ஒரு திட்ட தெளிவாக நமக்கு விவரிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா, 4 இடங்கள் உண்டு, 4 இடங்கள் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகம், பரதேசி, பாதாளம், நரகம். அநேக பேர் சொல்வார்கள், நான் பரலோகத்துக்கு போய்விட்டு வந்தேன், அங்க கான்ஃபரன்ஸ் கால் இருந்தது, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருந்தது, நான் இந்த இடத்துல சரி என்னென்னவோ சொல்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் திட்ட தெளிவாக என்ன தெரியுங்களா போதிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தவிர இறங்கினவரும் இல்லை, இயேசுவை தவிர ஏறினவன் ஒருவரும் இல்லை. அப்படி யோவான் பத்மோ தீவுல, கிரேக் தேசத்துல பத்மோ தீவு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதும் பொழுது நாடு கடத்தப்படுகிறார். பத்மோ தீவில் இருக்கும் பொழுது சுற்றிலும் சமுத்திரம், பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி பத்மோ தீவு என்பது. அந்த இடத்திலிருந்து ஆவிக்குள் ஆகிறார். எப்பொழுது ஆவிக்குள் ஆகுவார் என்றால், எந்த நாளைக்குள்ள ஆவிக்குள்ளாகி அந்த பரம தரிசனத்தை பார்ப்பார் என்றால் ஓய்வு நாளில். இந்த ஓய்வு நாளில் தான் அவர் ஆவிக்குள்ளாகி அந்த பரம தரிசனத்தை பார்ப்பார். ஒருவர் பரலோகத்துக்கு போனால் எப்படி தெரியுமா இருப்பாங்க? யோவானுக்கு என்ன தெரியுமா நடந்தது? நீங்க வெளிப்படுத்தினதை விசேஷ புத்தகத்தை படித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படித்து பாருங்க. அவர் செத்தவனை போல் ஆளுடைய
கொடுத்தாராம். என்னவோ பரலோகம் பக்கத்து வீட்டை போலவும் சிவாஜி நகர் மெஜஸ்டிக்க போலவும் இருக்கிறது ஐயா. இல்ல, பரலோகம் திறக்கப்படவில்லை. அப்படி பரலோகத்தை பார்க்கிற மனிதர்கள் செத்தவர்களை போல ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து விடுவார்கள். மோசே அந்த மகிமையை பார்க்கும் பொழுது முக்காடு அணிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்க அவருடைய முகத்தை பார்க்க முடியல. பரலோகத்துக்கு போய்விட்டு வந்தவருடைய முகங்கள் எப்படி பிரகாசிக்கும்? யோசிக்க வேண்டும். பரலோகம், பரதேசி, பாதாளம், நரகம். இதுல பாதாளம் திறக்கப்பட்டிருக்கிறது, பரதேசி திறக்கப்பட்டிருக்கிறது, பரலோகம் திறக்கப்படவில்லை, இன்னும் நரகம் திறக்கப்படவில்லை. நியாயத்தில் ரகசிய வருகையில் தான் பரலோகம் திறக்கப்படும், நியாயத்திற்பல தான் நரகம் திறக்கப்படும். மரித்தவர்கள் பரதேசில் இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மரித்தவர்கள் பரதேசில் இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 4:24 என்ன தெரியுங்களா உரைக்கிறது? சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளுகிறது. சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளுகிறது. எங்க முந்திக் கொள்ளுகிறது என்றால், நியாய தீர்ப்புல நிக்கிறது கூட தகுதி இல்லாதவன் என்று ஆண்டவர் அறிந்து அந்த நியாய தீர்ப்புல நீ நிக்க கூடாது என்று அவருடைய பாவங்கள் எங்க முந்திக் கொள்கிறது என்றால் பாதாளத்துக்கு முந்திக் கொள்ளுகிறது. அக்கிரமங்கள், பாவங்கள், துரோகங்கள், காம விகாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனிய மந்திரத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறார்கள். இச்சைக்குள்ள வாழ்கிறவர்கள் நியாய தீர்ப்புல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் என்று முந்திக் கொள்ளுகிறது. அவருடைய பாவங்கள் பாதாளத்துல, நரகத்துல அல்ல, நியாய தீர்ப்புல தான் நரகம் திறக்கப்படும். தேவ ஜனமே, பாருங்க, ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரலோகம் திறக்கவில்லை, நரகம் திறக்கவில்லை. வசனத்தின் அடிப்படையில் நாம் உரைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்துல கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அதுல பிரதான தூதர்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல பிரதான தூதர்கள் 3 பேர். மிகாவேல், கேப்ரியேல், லூசிபர். இல்லங்க அவன் பேரு, அது லத்தீன் மொழி. அதை நம்மள லூசிபரா மாத்திட்டோம். சரி, லூசிபர் வச்சுக்கலாம். 3 பேர் பிரதான தூதர்கள்: மிகாவேல், கேப்ரியேல், லூசிபர். அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மிகாவேலுடைய வேலை என்ன? மைக்கேலுடைய வேலை என்ன? எவ்வளவு டைம் சொல்லியிருப்பாங்க. யுத்தம் செய்கிறது, யுத்தம் செய்கிறது மிகாவேல். கேப்ரியேலுடைய வேலை ஒரு மெசஞ்சர், இருக்கிறதை கொண்டு போவது, அங்கிருப்பதை கொண்டு வருகிறது. ஆனால் லூசிபர், அந்த தேவ தூதருடைய வேலை என்ன தெரியுங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அதனாலதான் துதிக்கிறவர்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரை துதித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் துதியில் வேலையில கலந்து கொள்ளுங்க நான் உரைக்கிறது. ஏன் தெரியுமா? துதியின் வேலை தான் நீங்கள் விடுதலை ஆக முடியும். துதியின் வேலை தான் உடைய கட்டுகளை முறியடிக்க முடியும். ஆராதனை வேலை தான் ஆண்டுடைய நாமத்தை மகிமையாய் உணர முடியும். இல்லையென்றால் ஒன்றும் செய்ய முடியாது. உடைய கட்டுகளை எவ்வளவுதான் முயற்சித்தாலோ முறியடிக்க முடியாது. சில சாபங்களை குறித்து நான் ஆரம்பத்து நாட்கள் எடுத்தது உண்டு. சில சாபங்களை முறியடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அது கர்த்தர் இடத்துல வந்த சாபம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சாபத்தை கொடுப்பார். வசனம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த சாபத்தை கர்த்தரே இறங்கி வந்து முறியடித்தால் மாத்திரதான் அந்த சாபம் விட்டு விலகும். எவ்வளவு ஊழியக்காரர்கள் எவ்வளவு உபவாசம் தரித்து ஜெபித்துக் கொண்டாலும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது.
தேவ ஜனமே, விடுதலை பெற முடியாது. இது நல்லா இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி மெசேஜ் ஆசீர்வாதத்தை குறிச்சா நம்ம சிந்தனைகள் அங்கிங்க செதுத்து தூக்கம் வருது, பேசுறோம், குழம்புறோம், நிக்கிறோம், போறோம், வரோம். இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி மெசேஜ் இன்னும் இந்த மாதிரி மெசேஜ்களே கொடுக்கலாம். நிறைய இருக்குது இந்த மெசேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிவயிறு கலங்கிடும். உண்மையிலே சொல்றேன், ஐயோ நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, ஏன் தான் சர்ச்சை, அடிவயிறு கலங்கிடும். அது போல இருக்கிறது. அதுதான் பரிசுத்தமுள்ள வேதாகமம். தேவச்சனமே, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரதான தூதர்கள் 3 பேர், மிகாவேல், கேப்ரியேல், லூசிபர். அப்படி இருக்கும் பொழுது தேவச்சனமே பாருங்க, இந்த லூசிபருடைய வேலை என்றால் கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது. அடுத்த வாரம் அவன் பரலோகத்துக்குள்ள என்னென்ன செய்து கொண்டிருந்தான், அவனுடைய ஆவின் வரங்கள் எப்படிப்பட்டது, அவன் தான் சொல்லணும். அவர் என்று சொல்லக்கூடாது, அவன் தான் சொல்லணும். அவனுடைய வேலை பரலோகத்தில் என்னவாய் இருந்தது? ஏகானந்தா, நித்திய சக்கரவர்த்தியாய் வீற்றிருக்கிற, சர்வ வல்லமுள்ள, உயரமும் உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையுள்ள ராஜாவை கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆடைகள் கர்த்தாதி கர்த்தர் என்றும் அவருடைய தொடைமேல ராஜாதி ராஜர் என்றும் எழுதப்பட்ட வெள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை அவன் எப்படி ஆராதித்தான், அவன் எப்படி ஆராதித்தான், அவருடைய வரங்கள் எப்படி இருந்தது, அதை குறித்து அடுத்த வாரம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். அநேக ஜனங்கள், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் தெய்வம் என்று சொல்லப்படாததெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கைகளெல்லாம் தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். படைத்தவரை விட்டுவிட்டு, சிருஷ்டித்தவரை விட்டுவிட்டு, உண்டாக்கினவரை விட்டுவிட்டு, தன்னுடைய ஜீவனை கொடுத்தவரை விட்டுவிட்டு, இந்த மனித குலத்துக்காக இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தின அந்த ஜீவனை விட்டுவிட்டு உலக ரீதியில எதோ ஓடி விழுந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலைகள் மேல் அமர்கிறதை ஆராதிக்கிறார்கள், மலைகளுக்கு கீழே இருக்கிறதை ஆராதிக்கிறார்கள், கற்களை ஆராதிக்கிறார்கள், மரங்களை ஆராதிக்கிறார்கள், பாருங்கள், டாலரை ஆராதிக்கிறார்கள், கையில் இருக்கிற தாய்த்துகளை ஆராதிக்கிறார்கள். தயவு செய்து நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. இந்த ராசிக்கல் மோந்திரம், அதுக்கு அடுத்தது இந்த தாயத்து, அதுக்கு அடுத்தது கால்ல தாயத்து, நான் அங்க போயிட்டு பண்ணுவாங்க, இங்க வந்து இதெல்லாம் இருக்க கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. ஏன் தெரியுமா நான் இத சொல்றேன்? இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, இது தேவன் வாசஸ்தலமாய் இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லல, நீ இந்த தாயத்தை கட்டவும் டிஸ்ட்ரி போவோம், நீ இதை செய்தா உன்னுடைய கஷ்டம் போவோம்னு பைபிள் சொல்லல. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு பிசாசின் கிரியை, நீ விளங்க வேண்டும். அது ஒரு பிசாசின் கிரியை. நான் கருப்பு கை கண்ணா டிஸ்ட்ரி போவோம், இல்ல 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 இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. வேதம் சொல்லல. நீயே பிசாசை வர வைத்துக் கொள்ளுகிறாய், இது உண்மை. நீயே வர வைத்துக் கொள்ளுகிறாய். ஐயா, இந்த இடத்தில் நிற்பது, போதிப்பது என்னுடைய கடமை. அதனால் தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு தகப்பனிட ஸ்தானத்தில் நின்று நான் உரைக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை. இல்லை என்றால் நான் நரகத்துக்கு பாத்திரனாய் மாறிவிடுவேன். நான் உங்களுக்காக ஊழியம் செய்ய வரவில்லை, என் ராஜாவுக்காக நான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், என் நேசருக்காக நான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது நீங்க விலகிக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்கள். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறான். எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம தியானிக்கலாம். அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாய்.
விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளிட்டு போனாய். ஐயா, நரகம் பாதாளம் மனிதனுக்காக படைக்கவில்லை கர்த்தர். இதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நரகத்தையும் பாதாளத்தையும் மனிதனுக்காக சிருஷ்டிக்கவில்லை. தள்ளப்பட்ட பிசாசுக்கு ஆண்டவர் கடைசி காலத்துல வைத்திருக்கிற ஒரு இடம். ஆனா இந்த மனித குலங்கள் பாவம் செய்து 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 தேவனுடைய மகிமை ஏற்றவர்களாய் மாறி போய் விடுகிறார்கள். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் தேவச்சனம். பாருங்க, சத்துருவானவர் எத்தனை குடும்பத்தை வஞ்சித்து எத்தனை குடும்பத்தை விழுந்து தள்ளி கொண்டிருக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, 11வது வசனத்தில் நம்ம தியானிக்கலாம் கொஞ்சம் ஆழமாக. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் என்னவா? பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்றே. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. எப்படியா? பிசாசு எங்க தள்ளுண்டு போனானா? பாதாளத்துக்கு தள்ளுண்டு போனானா? அவருடைய படுக்கை எப்படி இருந்ததா? கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் பேசலாமா? எப்படியா? புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதுக்கு அடுத்தது படிங்க. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே. எங்க இருந்து விழுந்தானா? கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள் யாருக்காவது இருக்குங்களா? அந்த வானத்திலிருந்து விழுந்தாயே. அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்கிறது? ஹெவன்ல இருந்து விழுந்தாயே. எப்படி? பரலோகத்திலிருந்து விழுந்தாயே. ஹெவன், பரலோகம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் விபரிப்பேன், கொஞ்சம் ஆழமாக நான் கொண்டு செல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகள் உற்று இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவச்சனமே படிங்க, கொஞ்சம் படிக்கலாம் இங்கிலீஷ்ல. அந்த 12 படிங்க. பைபிள் யார் தெரியலீங்களா? இங்கிலீஷ் பைபிள் ஐசையா 14ஆம் அதிகாரம் 12 படிங்க. என்ன இருக்குங்க? ஹெவன். தமிழ் பைபிள் ஒருவர் படிங்க. இல்ல எங்கிருந்து விழுந்தாயே? வானத்திலிருந்து விழுந்தாயே. தமிழ்ல வானம்னு இருக்கிறதுங்க. ஆனா அந்த வானத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ் வார்த்தையில ஹெவன், பரலோகம். அப்போ பிசாசு எங்கிருந்து விழுந்திருக்கிறான்? பரலோகத்திலிருந்து விழுந்திருக்கிறான். சிஸ்டர் கன்னடால ஒரு விஷயம் படிங்க. கன்னடால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆகாஷದಿಂದ ಹೇಗಿದ್ದೆ? ஆகாஷ் அங்க இருக்குங்க, வானம். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஹெவன். ஹெவன், பரலோகம். அப்போ லூசிபர், அந்த பிசாசு, முதலாவது பரலோகத்திலிருந்து இருக்கிறான். பரலோகத்திலிருந்து விழுந்தான். ஏன் விழுந்தான்? ஏன் விழுந்தான்? ஏன் விழுந்தான்? கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு அடுத்து படிக்கலாம். அது 12வது வசனம் படிங்க. இல்ல அதிகாலை. இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா இருக்கும்? மார்னிங் ஸ்டார் இருக்குங்களா? மார்னிங். இந்த அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியை உற்று கேளுங்க.
ஒவ்வொரு எழுத்தும் விவரித்து போகிறேன். ஆவியானவர் ஒவ்வொரு எழுத்தும் கற்றுக் கொடுக்க போகிறார். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, இங்கிலீஷ் பைபிள்ல மார்னிங் ஸ்டார் இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து பாருங்க. என்கிட்ட பழைய பைபிள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பைபிள் ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறேன். முதல் அந்த பைபிள்ல தான் லூசிபர் வந்தது. இந்த இடத்துல லூசிபர் கொடுத்தது முழு பைபிளை நீங்க தியானித்து பாருங்க. எங்கமே லூசிபர் நிற்காது, எங்கமே லூசிபர் நிற்காது. இந்த ஃபர்ஸ்ட் அந்த எழுத்து எங்கே வந்தது என்றால் தமிழ் எழுத்து அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே தமிழ், இங்கிலீஷ்ல மார்னிங் ஸ்டார். இந்த லூசிபர் என்பது லத்தீன் மொழி. லூசிபர் என்பது லத்தீன் மொழி. அது தேவனுடைய தூதருடைய பெயர் அல்ல. நம்ம எப்படி அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே என்று தமிழ் வேதத்தில் நம்ம தியானிக்கிறோமோ, இங்கிலீஷ் வார்த்தை மார்னிங் ஸ்டார் என்று அழைக்கிறோம். லத்தீன் மொழியில தான் லூசிபர் அதுடைய பெயர். அந்த எழுத்தை எடுத்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளை இணைத்திருக்கிறார்கள் லூசிபர் என்று. இப்பொழுது வருகிற பைபிள் எல்லாம் சில பைபிள்ல லூசிபர் வருகிறது, சில பைபிள்ல மார்னிங் ஸ்டார் வருகிறது. தேவச்சனமே, அந்த இடத்தை நீங்க ரைட் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே அந்த இடத்தை மார்க் பண்ணிக்கொண்டு லூசிபர் லத்தீன் மொழியில நீங்க எழுதி கொள்ள வேண்டும். தேவச்சனமா, அதுக்கு அடுத்தது அதே லைனை படிச்சுவாங்க. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து நீ விழுந்தாயே, ஜாதிகளை நீ ஈனப்படுத்தினவனே. எங்க விழுந்தானா? எங்க விழுந்தானா? தரையில விழுந்தானா? ஐயா, தரையில விழுந்தான். நீ நல்லா கேட்கணும். நிறைய பைபிள் டீச்சிங் இன்னொரு டைம் எடுத்தா எடுக்க முடியாது. இன்னொரு டைம் எடுக்கணும்னாக்க இந்த மாதிரி வராது. பைபிள் டீச்சிங் இன்னும் கேட்க முடியாத மகிமையான வார்த்தைகள் ஆண்டவர் நம்ம சபைக்கு அருளி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைக்கும் பொழுது எப்படி தெரியுமா படைத்தார்? சமுத்திரங்கள் ஓரிடத்திலும் வெட்டாந்தாரை ஓரிடத்திலும் சேர கடவுது என்றார். ஆமாவா இல்லீங்களா? படிச்சிருக்கீங்களா நீங்க? முதல் அதிகாரத்து ஆதியாகமம். அவ்வளவுதானா? சமுத்திரங்கள் ஒரு பக்கமும் வெட்டாந்தரை ஒரு பக்கமும் போக வேண்டும். நீங்க உலக மேப்பை பார்த்திருக்கீங்களா? வேர்ல்டு மேப்பை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இல்ல பேசணும், கொஞ்சம் பேசணும். வேர்ல்டு மேப்பை பார்த்திருக்கீங்களா? அது ஒரு இடத்துல இருக்குதா? பூமி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதா? சேர்ந்து இருக்குதா இல்லீங்களா? இல்லதானே? ஏன் சேரல தெரியுமா? ஆண்டவர் படைக்கும் பொழுது சமுத்திரம் ஒரு இடத்துல இருந்தது, வெட்டாந்தாரை ஒரு இடத்துல இருந்தது. எப்ப தெரியுமா அது பிளக்கப்பட்டது, அங்கங்க சிதறடிக்கப்பட்டது? எப்ப தெரியுமா? நோவாவுடைய காலத்துல. நோவாவுடைய காலத்துல மழை வந்தது இல்லையா? பூமிகள் பிளந்தது இல்லையா? ஊற்று தண்ணீர்கள் பூமியிலிருந்து வந்தது இல்லையா? அப்பொழுதுதான் பூமிகள் அங்கங்க சிதறடிக்கப்பட்டதை போல அந்த வெட்டாந்தரைகள் அங்கங்க சிதறடிக்கப்பட்டது. தேவச்சனமே, பூமியில வெட்டாந்தரைகள் சிதறடிக்கப்பட்டது. அது ஒரு இடத்துல தான் இருந்தது. பிளந்து போட்டார், அந்த வெட்டாந்தரையை பிளந்து போட்டார். அவன் எங்கிருந்து எங்க விழுந்தான்? உற்று கேளுங்க, இந்த வார்த்தை உற்று கேளுங்க ப்ளீஸ். எங்க இருந்து விழுந்தான்? முன்னாடி வச்சு அவன்
எங்கிருந்து எங்கே விழுந்தான்? கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. வானத்திலிருந்து தரையில் விழுந்தான். எடுத்துக்கொள்ளலாம், பயங்கரமான ஒரு ரகசியம். அவன் எப்பொழுது விழுந்தான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவச்சாமி அவன் விழுந்தது இருக்குதுங்களா? இல்லைங்களா? மறுபடியும் படிங்க. இல்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆதியில, எந்த ஆதியில தெரியாது. எந்த விஞ்ஞானி வந்தாலும், எவ்வளவு பேர் தீர்க்கதரிசி பாசியம் வந்தாலும் எந்த ஆதியும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, மகிமையுள்ள தேவன் ஐயா, அவருடைய ஆழங்களை விவரிக்க முடியாது. அவருடைய ஆழங்களை விவரிக்க முடியாது. எந்த ஆதியில வானத்தை பூமியை படைத்தார்? ஹெவன். எப்பொழுது? வானம் என்பது ஹெவன். அந்த வான பரலோகத்தை எப்போது படைத்தார்? பூமியை எப்போது படைத்தார் தெரியாது. நீங்க அதுக்கு அடுத்து படித்துவாங்க, உங்களுக்கு அந்த வசனமெல்லாம் நீங்க விலகிக் கொள்ள முடியும். அவர் எப்படி அது பாத்தீங்கன்னா எப்படி பிரித்திருக்கிறார், எப்படி உண்டாக்கினார், எப்படி சிருஷ்டித்தார் என்று ஒரு டீட்டெயில் அந்த இடத்துல முழு அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும். சாத்தான் எங்கிருந்து எங்க விழுந்தான்? பேசணும். பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து பூமியில விழுந்தான். இல்ல, பூமியில இல்ல, தரையில விழுந்தான். பூமி என்பது அது தண்ணீரும் கணக்கும், தண்ணீரையும் சமுத்திரத்தையும் காண்பிக்கும். பூமி, முழு பூமி. அவன் எங்கே விழுந்தான்? பைபிள் பாருங்க, எவ்வளவு திட்ட தெளிவாக போதிக்கிறது, எவ்வளவு திட்ட தெளிவாக போதிக்கிறது. அவன் பூமியில விழுந்தான்னு கொடுக்கல, அவன் தரையில விழுந்தான். அவன் தரையில விழுந்தான். பாருங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் என்ன சொல்கிறது? ஒழுங்கின்மையும். ஆண்டவர் படைத்தது அது எப்படி கெட்டு போய்விடும்? கெட்டிருப்பதை ஆண்டவர் படைப்பாரா? கெட்டிருப்பதை ஆண்டவர் படைப்பாரா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் எவ்வளவு ஆண்டு காலங்கள் இடைவேளை என்று யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பைபிள் ஆராய்ச்சியாளர்கள், பைபிள் வல்லுநர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் எவ்வளவு இடைவேளை என்று ஆண்டவர் ஆதியில படைக்கும் பொழுது அருமையான படைப்பை படைத்திருக்கிறார். அவன் பரலோகத்திலிருந்து விழுந்து தரையில விழுந்த உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. அவன் எப்பொழுது விழுந்தான் தெரியுமா? முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவுல விழுந்தான் ஐயா. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எந்த ஆதியிலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆதியில எவன்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். லூசிபர் மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். முதல் வசனத்துல சொல்லி சொல்லாததை போல, இதுதான் பைபிள் டீச்சிங். சொல்லி சொல்லாததை போல பரலோகத்தில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடைவெளியில அவன் தரையில விழுந்தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. தேவன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் ஒழுங்கின்மையாய், அதாவது ஆண்டவர் கெட்டதாக படைப்பாரா? கெட்டதை கொடுப்பார் ஆண்டவர்.
அவன் எப்பொழுது தரையில விழுந்தானோ அப்பொழுதே ஒழுங்கின்மயமாய் மாறிவிட்டது. ஏன் அந்த வசனத்தை நான் கொடுக்கல? அவன் பேரை கொடுத்தே கர்த்தர் விருப்பப்படலையா? அவன் எங்க விழுந்த, எப்படி விழுந்தான் கொடுக்கல. எங்க விழுந்தான் கொடுத்திருக்கிறது, எந்த நேரத்துல விழுந்தான் கொடுக்கப்படல. 2 வசனத்துக்கும் இடைவெளியில் அவன் விழுந்தான். விழுந்த உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. தேவச்சந்திரன் அவன் பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரதான தூதனாய் விளங்கினான். எப்பொழுது தரையில விழுந்தானோ பிசாசு விக்கிரகம், பில்லி சூரியத்தின் ஆவியா, ரத்த காட்டேரிகளாய், லூசிபராய், சாத்தானின் கூட்ட சேனைகளாய் அங்கங்க உட்கார்ந்து பாருங்க, அங்கங்க உட்கார்ந்து. இதெல்லாம் விடப்பட்ட சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும். அவன் பரலோகத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஆராதிக்கும் பொழுது அவனோடு சில கூட்ட சேனைகள் இருந்தது. சில கூட்ட சேனைகள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தது. அவன் எப்படி விழுந்தானோ அதே வண்ணமாகவே அவனோட தூதர்களும் விழுந்து போனார்கள். பிசாசுகளாய் மாறிவிட்டார்கள். பிசாசுகளாய் மாறிவிட்டார்கள். ஏன் தெரியுமா அவன் விழுந்தான்? படிங்க, தொடர்ச்சி படிங்க. இல்ல 14 13 படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு சமமாக தன்னை நினைக்க பார்க்கிறான். எப்படி படிங்களா? 13 இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? நான் எவனுக்கு பரலோகத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. எவ்வளவு திமிரு பிடித்தவன். உண்மையா இல்லைங்களா? எங்க அப்பா வைராகியம் வரணும். இந்த வசனத்தை கொதிக்குது, நம்மளுக்கெல்லாம் ஆவி கொதிக்கணும். எங்க அப்பா இவங்களுக்கு பொல்லாத நாயே, எவ்வளவு பெரிய தேவனாயா. புரியுதுங்க அந்த வசனம் உங்களுக்கு? புரியுதுங்க அந்த அடிப்படை வசனம் உங்களுக்கு? புரியுதுங்களா? அது உள்ள, அதாவது அந்த மகிமையை உணர்ந்தால் மாத்திரம்தான் இந்த வசனத்துடைய ரகசியங்களை விளங்க முடியும். நீ மேல் நோட்டக்கா பார்த்தால், மேல் காரியமாக பார்த்தால் இந்த வசனம் உனக்கு விளங்காது. ஏதோ அமர்ந்தோம், உட்கார்றோம், கேட்கிறோம் இல்ல. அந்த மகிமையை பார்க்க, மகிமை ஆவியும் ஜீவன் இருக்கிறது ஐயா. இதுக்குள்ள இருக்கிற மகிமையை பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஜீவனை பாருங்க. உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். படிங்க 13 படிங்க மறுபடியும். சாத்தான் சொல்றான், கீழே விழுந்துட்டான், தரையில விழுந்துட்டான். என்ன தெரியுமா சொல்றான்? ஓஹோ, நான் வானத்துக்கு ஹெவனுக்கு ஏறுவேன். எப்படியா? எப்படி இருக்கா? தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு யூகலா. படைத்ததே அவர்தாயா, படைப்புக்காரரே அவர்தாயா. உடம்பெல்லாம் புல்லரித்துக் கொண்டிருக்கிறது. படைத்ததே அவர்தாயா. அவருடைய சிங்காசனத்துக்கு எப்படியா? வசனத்தை படிங்க. அவர் சிங்காசனம் இப்படி இருக்குதுன்னா அதுக்கு மேல இவர் உயர்த்துவாராம் இந்த தலைவர். இவன் கொடுமைகளை தாங்க முடியல சாமி. இந்த மோடி மஸ்தானுடைய வேலைகள் இவங்க தான் கத்துக்கணும். நம்ம பிசாசுகள் தான். என்ன ஒரு காமெடி. இது காமெடி தான் எனக்கு தெரியும். இது சீரியஸ்ல ஒரு பக்கம் அப்படியே ஆத்திரமா கோபம் வருது, ஒரு பக்கம் சிரிப்பா வருது. அப்பாவுடைய சிங்காசனத்துக்கு ஈக்குவலுக்கு இவன் சிங்காசனத்தை உயர்த்தணும்.
எவ்வளவு பேர் கொடுமை படிங்களா? வடபுறங்களில் உள்ள வலதுபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். பயங்கரமான ரகசியம். வலதுபுறத்துல ஆராதனை, அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல நான் வீற்றிருப்பேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒப்பனை சொல்லமா விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, பெரிய என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. நெய் அபிஷேகத்தை ஊத்தி ஆராதிக்கிறாங்க. இந்த வசனம் நிறைவேறுதா? எல்லா இடத்திலும் ஐயா உற்று பாருங்க. மந்தமா உட்காராதீங்க, தயவுசெய்து சொல்றேன். விழிப்புணர்வா இருங்க. இவ்வளவு ரகசியம் தெரியுமா? சாத்தான் இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? இந்த இடத்துல வலதுபுறத்துல வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். ஆராதனை கூட்டத்துல பர்வதத்துல நான் உட்காருவேன். நான் உட்காருவேன். எனக்கு ஆராதனை செய்யணும். இப்போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வல்லமைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆராதனை செய்து 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 ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரே. நான் அதனாலதான் படித்து படித்து சொல்றேன், ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்க. எவ்வளவு ரகசியங்கள் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆராதனை தலைப்பில் எடுக்கிறேன், 11 மெசேஜ்களை கொடுக்க போகிறேன். ஆராதனை என்ற தலைப்பிலே 11 மெசேஜ்களை கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட 2.5-3 மாதங்கள் இருக்கு அந்த மெசேஜ். அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது அந்த ஆராதனையில. அவன் ஆராதனை கூட்டத்தில் அமர்ந்து எப்படி அமர்வனா? சிம்மாசனத்தில் அமர்ந்து. அதுக்கு மேல இருக்கிற என்ன தெரியுமா சொல்கிறது? அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தி ஆராதனை கூட்டத்தில் நான் அமர்ந்து என்னை ஆராதிக்க செய்வேன் என்று சொல்கிறான். சாத்தான் சொல்றாயா? சாத்தான் சொல்றான். அது கடிதம் படி என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக, எப்படியா? மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். எப்படியா? மேகங்களுக்கு மேல் ஏறுவேன். அவருக்கு ஒப்பாவானா? இவன் அவனுக்கு ஒப்பாவானா? அதுக்கு அடுத்தது சரி சரி சரி. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், ஒப்பாவேன் என்று. இது ஒரு ரகசியம். என்ன ரகசியம் தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் போட போறேன். யார் சொல்றாங்க பார்க்க. வசனத்தின் ஆதாரத்தோட நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. ஒண்ணுமே இல்லை. பிசாசுக்கு முன்னாடி இன்னொரு பிசாசு இல்லை இல்ல. அவன் ஒரு தூதனா இருந்தான். அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுக்குள் இப்ப நம்ம தியானித்தோம் 12, 13, 14 தியானித்து இருக்கிறோம். அவனுக்குள் அந்த கெட்ட எண்ணத்தை கொண்டு வந்தது யார்? எப்படி வந்துச்சு? யாருங்க? கரித்தான். புரியுதுங்க நான் உங்களுக்கு சொல்றது? அவனுக்குள் அந்த எண்ணத்தை, பாவமே இல்லை, பாவம் என்றது ஒண்ணுமே தெரியாது. பாவம் இல்லை, பாவம் இல்லை, பாவம் இல்லை. அவர் சர்வ சிருஷ்டி, சர்வ வியாபி. அவருக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா அப்படி இருக்கும் பொழுது பாவமே இல்லை, பாவமே இல்லை. ஆனால் அவனுக்குள் அந்த பாவம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? கர்த்தர் நம்பலையா?
கர்த்தர் தான் கொடுத்தார். அவனுக்குள் அந்த எண்ணத்தை தூண்டினது கர்த்தர். சிலர்கள்லாம் நீங்க தேடி பார்க்காதீங்க, ஆன்சர் கிடைக்காது. சிலர்கள்லாம் ஆன்சர் கிடைக்காது. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்குள் இந்த எண்ணத்தை எப்படி தூண்டினார் என்று சில 2 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம், பரவாயில்லைங்களா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டுங்களா? ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம். நீங்க மௌனமா இருக்கிறது பார்த்து இப்ப விட்டாவே நாங்க போயிடுவோம் சொல்றது போல இருக்குதுங்க. ஆமாங்களா? ஆமாங்களா? ஆமால இருக்கலாமா? ஒரு 1/2 hour 1 hour படிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். 16 4வது வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று, அவருக்கு என்ன காட்டுறது நினைக்காதீங்க, தமக்கென்று படைத்தார். தீங்கு நாளுக்காக யாரை உண்டாக்கினாரா? துன்மார்க்கனை உண்டாக்கினாரா? யார் அந்த துன்மார்க்கன்? தெரியுதுங்களா? இப்போ ஏன் கர்த்தர் உண்டாக்கிட்டு அவனுக்குள்ள அந்த எண்ணத்தை தூண்டி ஏன் கேட்காதீங்க. தெரியாது, ஆன்சர் இல்ல. யாராலும் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது. எங்களுக்கு தெரியல இதுக்கு ஆன்சர். ஏன் ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்குள்ள அது கொடுத்தது? சில காரணத்தை சொல்லலாம். இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி ஏசப்பா இறங்கி வரணும், இது மாதிரி போகணும், இது மாதிரி வரணும். அது நார்மல். சரிங்களா? எப்படி அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. கர்த்தர் பாத்தீங்களா? சகலத்தையும், அதாவது எல்லாத்தையும், தேவனுடைய தூதர்கள் எல்லாரையும் தமக்கென்று படைத்தார். அந்த படைத்ததில் ஒருவனை தீங்கு நாளுக்காகவும் துன்மார்க்கனை உண்டாக்கினார். புரியுதுங்களா உங்களுக்கு? சகலத்தையும் தமக்கென்று கர்த்தர் படைத்தார். கோடி 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 எவ்வளவு கோடி தெரியாது, கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் தமக்கென்று கர்த்தர் படைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை ஆண்டவர் உண்டாக்கினார். லூசிபரையும் அவர்தான் படைத்தார். தமக்கென்று படைத்தார். அவனைய தீங்கு நாளுக்காக கர்த்தர் உண்டாக்கி வைத்தார். மனிதர்களதான் கர்த்தர் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய தூதர்கள் அப்படி அல்ல. மனிதர்கள்தான் மண்ணால எடுத்து பிசைந்து உருவாக்கி ஒரு மனிதனாக படைத்தார். தூதர்களை அப்படி படைக்கவில்லை. அக்கினியால படைத்திருக்கிறார். சில தூதர்களை நல்ல விலகிக் கொள்ளுங்க. தேவனுடைய தூதர்களை அக்கினியால படைத்திருக்கிறார். சில தூதர்களை மகிமையினால படைத்திருக்கிறார். தீங்கு நாளுக்காக சில தூதர்களை படைத்திருக்கிறார். தீங்கு நாளுக்காக சில தூதர்களை படைத்திருக்கிறார். அவன் எப்பொழுது மேல இருந்து கீழே விழுந்தானோ அப்போது தூதன் அல்ல, என்னவா மாறிவிட்டான்? சாத்தான், பிசாசாய் மாறிவிட்டான். அதுதான் எல்லா இடத்திலும் அமர்ந்து என்ன ஆராதிக்கணும் சொல்றான். ஜனத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அறியாமல் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆழமா கொண்டு போகலாம் இந்த வசனத்தை. இந்த LGBTQ பின்னாடி இருந்து கிரியேட் செய்கிறது தள்ளப்பட்டது பிசாசு. ரப்சாக்கே என்ற ஆவி கிரியேட் செய்கிறது. இன்னும் எவ்வளவு ஆவிகள் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. கஷ்டத்தையும் போராட்டத்தையும் துன்பத்தையும் கண்ணீரையும் வியாதியும் வறுமையும் பற்றாக்குறையும் இக்கட்டுகளையும் போராட்டத்தையும் கொண்டு வருகிறது. தள்ளப்பட்ட பிசாசுகள் பின்னாடி இருந்து கிரியேட் செய்கிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கணும் என்று பின்னாடி இருந்து கிரியேட் செய்கிறது. படிங்க 14வது வசனம் படிங்க. 14 படிங்க. ஏசாயா 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னத வானத்தில் 15 படிச்சிருக்காங்க.
முடிச்சிட்டோம். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாத்தீங்களா, அவன் அகால பாதாளத்துல தள்ளுண்டு போனான். எடுத்துக்கொள்ளுங்க, மத்திய எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 5வது வசனம், 41வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு அப்பொழுது 25:41 வசனம். மத்தேயு படிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. பாதாளமும் நரகமும் எரிகிற அக்னி கடலும் பிசாசுக்காகவும் அவனுடைய கூட்டத்துக்காகவும் மாத்திரம்தான் நரகமும் பாதாளமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15வது வசனத்தை எடுங்க, படிங்க. அந்த வசனத்தை படிக்கலாம். நானாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். பாத்தீங்களா, இந்த இடத்துல இயேசப்பா சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவனுடைய கூட்டத்துக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னி கடல், அவன் பாதாளத்துல தள்ளுண்டு போயிருக்கிறான். இப்பொழுது நியாய தீர்ப்பு வரும்பொழுது அக்னி கடல் அவனுக்கு உண்டு ஐயா, அவனுக்கு உண்டு ஐயா, அவனுக்கு உண்டு. வைராகியத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவச்சனம் வைராகியத்தோடு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக ஜீவிப்போம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக காத்திருப்போம். ஆண்டவர் இயேசு 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 தான். ஏசப்பா தவிர வேற ஒண்ணு இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், பெயரை விடுறேன் அப்படியா சத்தமா கேட்குது, ஜோர எழுந்து நின்று. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது, நான் இல்லைன்னு சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நான் பிரிய மேல கோபித்துக் கொள்ளுவனை தவிர கர்த்தர் மேல நான் கோபித்துக் கொள்ள மாட்டாங்க. இல்லை நீங்க நினைக்கிறத பார்த்தா பாஸ்டருக்கு பிரச்சனை வரா, நானும் மனுஷனாயா இருக்கிறத சொல்லலையா, நானும் ஒரு மனுஷன், சரிங்களா? நானும் ஒரு மனுஷன். எங்களுக்குள்ள கூட போவோம், எங்களுக்குள்ள கூட வரும் பிரச்சனைகள், வரும் பிரச்சனைகள் வந்து முடிச்சுதான் நான் முடங்கி போக மாட்டேன். என்ன தெரியுமா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பிரயர்ல எப்படி இருப்பேன்? பிரயர்ல அந்நிய பாஷையில் இருப்போம். நான் என் ரகசியமே அதுதான். என் வாழ்க்கையே அந்நிய பாஷை வேத வாசிக்கிறது தான் என் வாழ்க்கையே. அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை பைத்தியம் முடிச்சிடும். பேசினே இருப்போம், திடீர்னு அந்நிய பாஷை. ஒரு டைம்ல பிரியா கோவப்பட்டுரும். ஆமா பிரியா, ஒரு டைம்ல கோவப்பட்டுருவாங்க. டக்குன்னு 2-3 வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவேன்? வைராகியம் கொண்டு, வைராகியம் கொண்டு, உண்மை வைராகியம் கொண்டு ராதனை பல்லுகளை கடிச்சு அந்நிய பாஷை பேசிவிட்டு வருவேன். புரியுது இல்லைங்களா? என்ன வந்தாலும் மகிமையை மாத்திரம் விட்டு விலக மாட்டேன். எல்லாம் உண்மை தேவச்சன். ஐயா, எனக்கு ஜீவன் கொடுத்தது இதுதான், எனக்கு பலன் கொடுத்தது இதுதான், என்னை வாழ வைக்கிறது, என் குடும்பத்தை பாதுகாக்கிறது இவர் தான். ஏசப்பா தான், பரிசுத்த வேதாகமம் தான் என்னை வாழ வைத்து, என்னை பாதுகாத்து, என்னை பலப்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என் குடும்பத்தை தாங்கி தப்புவிப்பது ஏசப்பா மாத்திரம் தான். ஏசப்பா மாத்திரம் தான், வேற யாருமே இல்லை. அப்பா ஒருவர் தான், அப்பா ஏசப்பா ஒருவர் தான். ஆமாவே இல்லைங்களா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தேவதூதனாய் இருந்தான். கீழே விழுந்த உடனே பிசாசாய் மாறிவிட்டான். இப்போது
ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இப்போது எங்க இருக்கிறான் தெரியுமா? அவனுடைய வாசஸ்தலம் இப்போது எங்க தெரியுமா இருக்கிறது? கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? நான் முடிச்ச ஒரு 5 நிமிஷத்துல நீங்க பேசுனீங்க, எனக்கு ஆன்சர் பண்ணாதான் 5 நிமிஷத்துல முடிப்பேன். இல்லைன்னா அம்மாள் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஆகும். இல்ல பிரச்சனை இல்ல, இதெல்லாம் எடுக்காத மெசேஜ், இதெல்லாம் எடுக்காத மெசேஜிங்க. நம் நடுவில் இதெல்லாம் எடுக்காத மெசேஜிங்க. இதெல்லாம் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு மெசேஜ் தெரியுங்களா? டெய்லி உட்காந்து நோட் பண்றதா வேலை. ஏமாமால ஆன்சர் பண்ணீங்கன்னாக்கா சீக்கிரம் விட்டுறேன். கர்த்தருடைய வாசஸ்தலம் எது? இதயம். அதுக்கு அடுத்தது பரலோகம். அம்மாவா இல்லைங்களா? கர்த்தருடைய வாசஸ்தலம் பரலோகம், நம்முடைய இருதயம். பிசாசுடைய வாசஸ்தலம் எதுங்க? இல்ல பேசணும் பேசணும். வேற 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 நரகம். அதுக்கு அடுத்தது வேற. இல்ல 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 இல்ல, நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்ல. வானமண்டல உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு. இப்ப என்ன தெரியுமா இருக்கிறான்? இந்த மேக மண்டலங்கிறது பாருங்க, மேக மண்டலத்தை வாசஸ்தலமாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். சைலண்டா இருக்கணும். ஜோ எங்க தெரியுமா இருக்கிறான்? மேக மண்டலத்துக்குள்ள இருக்கிறான். ஒன்று மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். அம்மாவா இல்லைங்களா? விவரிக்கு நாங்க இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள எடுக்கணும். சின்ன ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பாக. கடந்து போன உடனே ஒரு சர்ச்சில் இருந்தேன். அஷ்டன் பாஸ்டர் ஒரு சர்ச்சில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த இடத்துல ஒரு வாலிபர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ஒரு இடத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போன உடனே டிசி-பாளையம் பகுதி, நல்லா கேளுங்க, டிசி-பாளையம் பகுதி சாத்தனுடைய தந்திரம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நான் விவரிக்கிறேன். இந்த வேலை போனோம். நல்ல ஒரு 4 மணி இருக்கும் நினைக்கிறேன். அந்த வாலிபர் என்னை அழைத்து கொண்டு போனார். பொண்ணு வாலிப பெண், அப்பொழுது ஒரு 21, 22 வயது இருக்கும் எனக்கு தெரிந்த அந்த வாலிப மகளுக்கு. அவங்க தலைமுறையில அப்பாவுடைய அந்த தலைமுறையில பெண் பிள்ளைகளே இல்லையா. அதனால அந்த வாலிப பிள்ளைக்கு செய்வினையும் ஏவுதல் நாவியும் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். செய்வினை ஏவுதல் பிசாசை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பெண்களுடைய ஜீவனை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கத்தியில கொடுத்து எதனா விஷயம் கொடுத்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க, பிரச்சனை எடுங்க. இது வேண்டாம், செய்வினையும் ஏவுதல் பிசாசுகளை அனுப்பி வைக்கலாம். நாங்க நேரம் போனோம். அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு 4-4:30 மணி இருக்கும். நான் அந்த வாலிபனும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் நான் சாக்ஸ்ல தான் ஷூ போடுவேன்னு சொல்லிட்டு. அது அப்பத்திலிருந்தே எனக்கு பழக்கம். ஒரு 15 வருஷத்துலேருந்து நான் அப்படிதான் செய்வேன். அப்போ இருக்கும் பொழுது வெளியே போயிட்டு அவங்க கேட்ல அந்த டிசி-பாளையம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அற்புதமான ஒரு கிராஸாக இருந்தது. நல்ல ஒரு ஏரியா. நாய் இல்லை அந்த இடத்துல. நல்லா விலகி கொள்ளுங்க, அந்த இடத்துல நாய் இல்லை. சில பேருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நாய் இல்லை. பெரிய கேட்டு, நல்ல காரு உயர அளவுக்கு கேட் இருக்கிறது. டபுள் கேட்டு, லாக் பண்ணோம். அவங்களுக்கு செருப்பெல்லாம் ஒரு ரேக்கில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். அடக்கி வைத்த உடனே நானும் அந்த வாலிபனும், அவர் ஒரு பக்கம் ஷூ வச்சார், அவர் பக்கத்துல என் ஷூவை நான் கழட்டி வைத்தேன். ஒரு டீசெண்டாக கழட்டி வச்சோம். நம்ம வீடு மாதிரிலாம் கழட்டி வைக்க மாட்டோம், ஒரு டீசெண்டாக கழட்டி வைப்போம். ஒன்று பக்கத்தில் ஒன்று கழட்டி வைத்தோம். வைத்த உடனே உள்ளே போனோன்னே நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் அந்த மகளிடத்துல. எப்படிமா பாஸ்டர், நாங்கள் அண்ணான்னு கூப்பிடு அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ணான்னு கூப்பிடுங்க. அண்ணான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன நடந்தது? இந்த மாதிரியானா, நான் பெட்ரூமில் இருப்பேன். அவங்க அப்பா வந்து ராஜஸ்தானில் வேலை செய்கிறாரு. அவங்க தம்பி வந்து சென்னையில் படிக்கிறான். இப்போ சொந்த வீடு வாங்கினா அவங்க போயிட்டாங்க. மகளுக்கு திருமணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆனது. அப்படி இருக்கும் பொழுது
அம்மா பொண்ணு 2 பேர் தான் இருப்பாங்க. டபுள் பெட்ரூமு, ரொம்ப பெரிய வீடு. டபுள் பெட்ரூம், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், தனியா இருக்கும். தனி வீடு, டபுள் பெட்ரூம், பெரிய வீடு, பெரிய பெரிய ரூம் எல்லாமே. இவங்க பாத்ரூம்ல இருப்பாங்களா, இந்த மகள் பாத்ரூம்ல இருப்பாங்களா, அம்மா கிச்சன்ல இருக்குமா. பெட்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குமா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி பெட்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குமா. இவங்க குடு குடு குடுன்னு போவாங்களா, நான் பொண்ணு பொண்ணுங்கிறாள் சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா யாரும் இல்லை. கேட்பாங்களா, எங்கம்மா இருக்கிற பேர் சொல்லி கேட்பாங்களா, எங்கம்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பாத்ரூம்ல ஒரு தட்டு, நான் பாத்ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பெட்டு மேல படுத்திருந்தாக்கா ஹாலுக்கு வெளியே காம்பவுண்ட் இருக்கிறது. அந்த காம்பவுண்டுக்கு அவங்க அம்மா வாய்ஸ் கேட்குமா. இந்த மகள் பேர் சொல்லி வெளியே இருக்கிறவா சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எழுந்தாக்கா பார்த்தா அம்மா அங்கே வீட்டுக்குள்ள இருப்பாங்களா. இந்த மாதிரி சத்தம் போடுமா. இவங்களை அறியாமலே பாம்பெல்லாம் உள்ள வருமா. எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்களா. பாம்பெல்லாம் உள்ள நுழையுமா. செய்வன மறுபக்கம் ஏவுதல் நாவி, செய்வன ஏவுதல் நாவி. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏவுதல் நாவி தான் இப்படி செய்யும். இவங்க சொன்ன உடனே எனக்கும் ஒரு பக்கம் கர்த்தாவே அப்படின்னு நினைச்சிருந்தேன். நான் ஒரு வைராக்கியம் அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல போயிருக்கிறேன். ஃபாஸ்டிங் சபையில டங்ஸ் ப்ரேயர், அன்னைக்கு எங்க சர்ச்சில் வந்து டங்ஸ் ப்ரேயர், இப்போ அந்நிய பாஷை ப்ரேயரு. அந்நிய பாஷை வைராக்கியத்தோடு தான் இருக்கிறேன். ஒரு பக்கம் அப்படியே துளி விடுது, ரொம்ப அது ஒரு மாதிரி ஆகுது. சரி என்ன செய்கிறேன், பரவாயில்ல நம்ம ஜெபிக்கலாம். ஒரு ஆராதனை செய்யும் பொழுது என்ன தெரியுமா செய்தேன், ஆவியான ஒரு பாடலை, வாரம் தூய ஆவியே சொல்லிட்டு பாடலை பாடின உடனே கர்த்தர் முதலாவது அந்த மகளுக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளியே நிறுத்தினார். பில்லி சூரியத்தின் ஆவிகள் அந்த மகளுக்குள்ள இருக்கிற பிசாசை வெளியே அனுப்பினார். அந்த மகள் விடுதலை ஆனாங்க. அன்னைக்கு அந்த மகள் ஆவியானவரை பாடலை பாட 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 ஒரு விடுதலை பெற்ற உடனே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்சேன். இல்ல, அதுக்கு அடுத்ததுதான் மறுபடியும் எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறேன், அந்த மகளை முட்டி போட வச்சிட்டேன். மகளை கேட்டேன், நான் இப்ப எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். நல்லா கேளுங்க, இந்த சாட்சி நல்லா கேளுங்க. அந்த மகளை கேட்டேன், இப்ப எப்படி இருக்கிறேன்னு. ஆனா ஃப்ரீயா இருக்கிறேன். நான் எனக்கு ஃப்ரீயா இருக்கிறது. இப்போ என் சரீரமெல்லாம் ஃப்ரீயா இருக்குது, பாரமா இல்ல. என் சரீரம் லேசாக இருக்கிறது. சொன்ன உடனே ஆண்டவர் எனக்குள்ள பேசுறார், ஆவியானவர். அந்த மகளை முழங்கால் படிட்டாங்க. கண்களை மூட சொன்னார். கண்களை மூடிவிட்டு என் கரத்தை இப்படி வச்சிருந்தேன். என் கரத்தை எடுத்து அந்த மகளுடைய கண்கள் மேல் வைத்தேன். அந்த மகள் கான்டாக்ட்ல இருக்காங்க, இந்த சாட்சியை கேட்பாங்க. ஆனா போன் பண்றதுல அந்த மகளுக்கு ரொம்ப நாட்கள் ஆனது. அந்த கான்டாக்ட்ல இருக்காங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் இருக்காங்க, கேட்பாங்க. கர்த்தர் ஒருவர் அறிவார். அப்போ கண்களை மூடி அந்த கண்கள் மேல் கரத்தை வைத்துக் கொண்ட உடனே மா நல்லா நீ ஆவியில நடந்து ஜெபி. நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், நல்லா கேளுங்க. என்ன ஆவிக்கிரியை செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை வளர்ச்சி அடைய முடியாமல் என்ன ஆவிக்கிரியை செய்கிறது உணரணும். நீங்க இன்னும் உணராது இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கரங்களை வைத்துக்கணுமா. முதல் பெட்ரூமுக்கு நான் உன்னை கூட்டிக் கொண்டு போனேன். அங்கிருந்து எல்லாம் பாருன்னு சொன்னேன். எங்காவது இருக்கா, சஜ மேல எங்காவது இருக்கா, கட்டு மேல கட்டுல எங்காவது இருக்கா. இல்லைண்ணா. ஏதாவது ஒரு மாதிரி தெரிஞ்சா உனக்குன்னு கேட்டேன். இல்லைண்ணா. ஹாலுக்கு வந்தேன். இல்லைண்ணா. பாத்ரூம் போனோம். இல்லைண்ணா. கூட்டிக் கொண்டு போல. அப்படியே அந்த பொண்ணு மேல கண் மேல கரங்களை வைத்துக்கணுமா. நீ நல்லா கொண்டு வா. இங்க இருக்கிறாங்களா பாருங்க, எவ்வளவு இருக்குதுன்னு பாருமா சொன்னோன்னே. ஆனா இன்னொரு பெட்ரூம்ல திவானுக்கு ஒரு கருப்பு ரோபோ எனக்கு தெரியுதா. நான் போய் சொல்லாதமா. ஆமா நான் தெரியுது. ஜபம் தண்ணி எடுத்து ஜெபித்த அந்த தண்ணியை எடுத்து நல்லா தெளித்து விட்டோம். ஃபுல்லா ஸ்பிட் பண்ணோம். மறுபடியும் சரி ஓடிச்சு நினைச்சோம்.
இன்னொரு குட்டி சாத்தான் இருக்கு. குட்டி சாத்தான் என்ன தெரியுமா? அவங்க கதவுக்கு பின்பாக டைலர் மிஷின் இருக்குதுங்க. அந்த மூலையில மடங்கி ஒடுங்கி கொண்டு இருக்கிறது குட்டி சாத்தான். வேற எதனா இருக்கா பெட்ரூம்ல? இல்லனா வேற எங்க இருக்கு? தோ 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 அந்த கதவுக்கு பின்பாக டைலர் மிஷின் மூலையில ஒடுங்கி கொண்டு. எவ்வளவு பெருசு குட்டி சாத்தான்! கருப்பு உறவும் ஏவுதல் ஆவியா இதெல்லாம் இருக்கிறது. ஏவுதல் பிசாசு உன் குடும்பத்தை முன்னேறக்கூடாது என்று போட்டு வைத்திருக்கிற ஆவிகள், உன் குடும்பத்தை வளர்ச்சி அடையக்கூடாது என்று போட்டு வைத்திருக்கிற வல்லமைகள், உன் குடும்பத்தில் திருமணம் காரியங்கள் வரக்கூடாது என்று போட்டு வைத்திருக்கிற பிசாசுடைய கிரிகள், உன் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது என்று போட்டு வைத்திருக்கிற வல்லமைகள், நீ கடனாராய் மாறி இருக்க வேண்டும் என்று போட்டு வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள், உன்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர வேண்டும் என்று போட்டு வைத்திருக்கிற வல்லமைகள், உன் குடும்பத்தில் வியாதி மேல வியாதி, வறுமை மேல வறுமை, சிக்கி தவிக்கிறோம் என்று சொல்லி வைத்திருக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையக்கூடாது. நல்ல விலகிக் கொள்ளணும். நீ நல்ல விலகிக் கொள்ளணும். ஏனாதானமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை. நீ ஏனாதானமா இருந்து 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 தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோம், இழந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஏனாதானமாய் வாழ்ந்து எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதால் பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கதான் கர்த்தர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயா, உனக்கு ஒரு வெற்றி கொடுக்கதான் கர்த்தர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். குட்டி சாத்தான் முடங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஜெபித்து அந்த தண்ணீரை எடுத்து அடித்தோம். என்ன தெரியுமா செய்தது அந்த பிசாசு? எல்லா பிரயரெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நேரம் வரோம். வெளியே வந்து பார்க்கிறேன், செருப்புள்ள ஷூ இல்லையா? சீரியஸா ஷூ இல்ல, 2 ஷூ, ஒரு ஷூ இல்ல. தேடி பார்க்கிறோம், அவங்க குடும்பத்தில் தர்றாங்க, நாங்க தர்றோம். ஐயோ, உண்மை பொய் இல்ல. மகிமையான வார்த்தை வைத்து நாம் பொய் பேச முடியாது, பொய் பேச முடியாது. உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும், என்ன நான் பெருமைப்படுத்தணும் இல்லப்பா. கர்த்தர்ட்ட கணக்கு உபயோகிக்க வேணும். 2 ஷூல ஒரு ஷூ இல்ல. தேடி பார்க்கிறேன், மழை வேற, நல்ல மழை, மழையெல்லாம் வந்து நின்று விட்டது. இந்த பக்கம் பார்க்கிறேன், ஷூ இல்ல. காம்பவுண்ட் சுத்தி பார்க்கிறோம், ஷூ இல்ல. எங்க போச்சுன்னு தெருவில் ஒரு நாய் கூட இல்ல. என் கூட வந்த தம்பி இன்னும் கஷ்டப்படுறாரு. ஆனா ஷூ போட்டுக்கோங்க, எந்த ஷூ வேணாப்பா, ஜீவன் நீ போட்டுக்கோ அப்படின்னு ஒரே ஒரு ஷூ. என்னது எங்க தெரியுமா இருந்தது? இவங்களுக்கு கடைசி வீடு, அந்த கிராஸ்ல இவங்களுக்கு கடைசி வீடு. போகும்போது லெஃப்ட் சைட்ல வருதுங்க. அப்பொழுது போகும்போது லெஃப்ட் சைட்ல முதல் வீட்டு வாசல் படியில ஒத்த ஷூ அங்க இருந்தது. யார் தெரியுமா கண்டுபிடித்தது? என் கூட வந்து தம்பி கண்டுபிடித்தாங்க. வெளியே வரலாம், நல்லா தூர லைட்டா தூரம் வந்து போய் சுத்தி சுத்தி பாக்குறாரு. கேட்டு அவ்வளோ பெரிய கேட்டு, நல்லா இவ்வளோ பெரிய கேட்டு, டபுள் கேட்டு, கார் நிக்க வைக்கிற மாதிரி டபுள் கேட்டு. யார் இறங்கி வந்து ஒரு மனுஷனுக்கு வேணும்னாக்கா யார் ஷூ எடுக்க மாட்டாங்க, என் கூட வந்து தம்பி ஷூ எடுப்பாங்க. அவர் நல்ல ஷூ போட்டாங்க, நான் பழைய ஷூ போட்டுனேன். போட்டுக்கிறவன் 2 ஷூவை போடுவான், ஏன் ஒத்த ஷூவை போடுறாங்க? நாய் தூக்கின்னு போனாக்கா கேட்டை திறந்து எப்படி தூக்கின்னு போவோம் நாய்? அதாவது என் மேல இருக்கிற கோபத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார் இல்லையா அந்த குடும்பத்தை. என் மேல இருக்கிற கோபத்தை என் பொருட்கள் மேல காட்டியிருக்கலாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஒரு யூடியூப்ல ஒரு தேவ செய்தி கேட்டேன், நல்லா கேள்வி முடிச்சிருந்தாங்க. ஒரு அம்மாக்கு பிசாசு இருந்ததா, 3 ஊழியக்காரர்கள் போயிட்டு ஓட்டுனாங்க, அந்த பிசாசை ஓடலையாம். கொஞ்ச நேரம் இவங்க அமர்ந்து ஊழியக்காரங்க ஏன் ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் கொண்டு, இல்லை இன்னைக்கு பல்ல கடிச்சு வைராக்கியம் கொண்டு நேரம் வந்தாங்களாம். ஹை இயேசுவின் நாமத்தில் அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே சொன்ன உடனே போயிடுற நான் எரிது 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 எரிதுன்னு அப்பால போ சாத்தானே சாத்தானே சொல்லும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு நாய் வெளியே வந்துதான். இவங்க வீட்டு, அதாவது இவங்க சர்ச்சையில தான் இந்த பிசாசை விரட்டுன்னு இருக்காங்க.
சர்ச்சில் இவங்க பிசாசு விரட்டுன்னு இருக்கிறாங்க. விரட்டும் பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து நாய் வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி, சர்ச்சி கேட்டுக்கு முன்னாடி நின்று எரிது எரிது எரிதுன்னு சொல்லுதுதான். நல்லா கேளுங்க வார்த்தையை. அந்த நாய் ஊழையிடுறது எல்லாருக்கும் தெரியும். நாய் எப்படி ஊழையிடுதுன்னு தெரியாதுங்களா? தெரியும். எப்படி கொலிக்குதுன்னு தெரியும். நாய் எப்படி கத்துது, எப்படி கொலிக்குதுன்னு தெரியும். அந்த சர்ச்சி முன்னாடி கேட்டில் நின்று அந்த அம்மா பிசாசு பிடித்திருக்கிற அந்த அம்மா எனக்கு எரிது எரிதுன்னு சொன்னாங்க. பாத்தியா, ஏதோ ஒரு சத்தம். அது நாய் சத்தமே இல்லையா. அந்த ஊழியக்காரர் பகிரங்கமாய் பேட்டி கொடுத்திருக்கிறார். அது நாய் சத்தமே இல்லை, அது புதுவிதமான ஒரு சத்தமாக இருந்ததா. உள்ள இருக்கிற அந்த பெண் மேல, அந்த சகோதரி மேல இருக்கிற பிசாசும் இந்த நாய்க்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டும் பேசுறாங்க. இல்ல, கை தட்டாதீங்க. பெண்ணு மேல இருக்கிற ஸ்பிரிட்டும் நாய்க்குள்ள இருக்கிற பிசாசும் பேசுது. 20 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி 20 செகண்ட்ஸ் பேசுதான். அந்த பிசாசு பேசுதான். நாய் மூலியமா இறங்கி அந்த பிசாசு பேசுதான். பலன் கொடுக்குது. இவர் வந்து வைராகியத்துல ஜெபித்து அந்த பிசாசை விரட்டுறாரு இல்லையா, அது வெளியே போகணும். எரிது இந்த பிசாசு இது மூலியமா வந்து, இந்த நாய் மூலியமா வந்து பலன் கொடுக்குது. ஐயா, பலன் கொடுக்குது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பறந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, எத்தனை பேருக்குள்ள இங்க இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசு கிரியை செய்கிறது தெரியுமா? உங்களை எத்தனை பேருக்கு பின்பாடு என்று பிசாசு கிரியை செய்கிறது தெரியுமா? ஏதோ பறந்து கொண்டு இருக்கிறோம். யோசிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஆவிக்குரிய களத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த பிசாசு அவர் விரட்டின உடனே அந்த சகோதரி அமர வைத்து கேட்கிறாராமா, வெளியே வந்து ஒரு நாயை வெளியே பார்த்து நிற்பன். இந்த நாய் உன்னை பார்த்து வேற டியூன்ல பேசிருச்சு. அது என்ன நடந்தது? அது என்னை பலப்படுத்தின்னு இருந்தது. நாய் அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருந்தது, என்னை பலப்படுத்தின்னு இருந்தது. நீ போகாத, இந்த சரீரை விட்டு நீ போகாத. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியத்துக்கு நானும் அப்பாவும் கடந்து போயிருந்தோம். நாங்க எஸ்தர் பெயர்ல நாங்க ஜெபித்து இருக்கிறோம். இவ்வளவு நாட்களா இல்ல, சத்துருக்கிற இவ்வளவு நாட்களா இல்ல. அந்த சகோதரிக்கு அப்பா போய் தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறாரு. பைபிள் இங்கிருந்து அவ்வளவு தூரம் தூக்கி போட்டுச்சு. பிசாசு இங்கிருந்து பைபிளை தூக்கி போட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தினால ஜெபித்தோம். எஸ்தர் குரூப்ல ஆல்ரெடி ஜெபித்து விட்டு நாங்க அந்த இடத்துக்கு போனோம். நானும் அப்பாவும் போன உடனே பாருங்க என்ன தெரியுமா நடந்தது? ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சொல்லுங்க. 2 நிமிஷம் போன உடனே என்ன தெரியுமா நடந்தது? பைபிள் எல்லாம் தூக்கி போட்டுச்சு. ஸ்பிரிட் தூக்கு மாட்டிக்கின ஆவி அவன் பேரெல்லாம் சொல்லிச்சு. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். என்ன தெரியுமா சொல்லிச்சு? சர்ச்சுக்கு போகும்போது நான் இருக்க மாட்டேன், பைபிள் எடுக்கும் போது நான் இருக்க மாட்டேன். ஐயோ, விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு போகும்போது நான் இருக்க மாட்டேன், பைபிள் எடுக்கும் போது நான் இருக்க மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்கும் போது நான் இருக்க மாட்டேன். மீதி நேரத்தில் நான் இருப்பேன். உள்ளுக்குள்ளவே நான் கரைத்துக் கொண்டு இருப்பேன். ஐயா, அதுதான் சொல்கிறேன். தண்டவாள மாறி கர்த்தரோடு நாமளும் ஓட வேண்டும். இல்லை என்றால் ஜீவிக்க முடியாது. இல்லை என்றால் ஒரு வெற்றி பெற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளால வெற்றி பெற முடியாது. உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பெரியவராக இருக்கிறார். எல்லாம் எடுத்து நிற்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சதுங்க? சாரி, 1 மணி நேரம் தான் எடுத்தேன். நான் மெசேஜை வந்து 10:50 தான் எடுத்தேன். சாரி எல்லாருக்கும். சரிங்களா? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. எல்லா கண்களையும்